பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, துதிக்கிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்திலுமாய் ஆண்டவரே, இந்த குழுவின் மூலம் இந்த இணைப்பின் வழியாக எங்கள் ஒவ்வொருவரையும் அப்பா ஒருங்கிணைத்தவரே உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்தி துதிக்கணும் மகிமை ஒருவருக்கே நாங்கள் ஒவ்வொருவரும் ஏறெடுக்கிறோம் சுவாமி. ஹல்லேலூயா. எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆளுகை செய்ய ஹல்லேலூயா நாங்கள் ஒவ்வொருவரும் அழைக்கிறோம், வாஞ்சிக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த பாடல் வழியாக ஆண்டவர் நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். அதன் பின்பு நாம் இறைச்செய்திக்குள்ளாக கடந்து செல்வோம். ஆமென். ஹல்லேலூயா. என்னோடுண்டு இனியும் வெட்கம் இல்லை, எனது இரட்சகர் என்னில் உண்டு, இனியும் வெட்கம் எனக்கு இல்லை, எனது நேசர் என்னோடுண்டு, இனியும் தோல்வி எனக்கு இல்லை, எனது இரட்சகர் என்னில் உண்டு, இனியும் வெட்கம் எனக்கு இல்லை. தோல்விகள் என்னை சூழ்ந்தாலும் தொடர்ந்து அவரில் ஓடிடுவேன், கலக்கம் என்னில் வந்தாலும் கலங்கிடாமல் சென்றிடுவேன். கர்த்தர் என்னை பறி இனி குறைவே எனக்கு இல்லையே, கர்த்தர் என் தஞ்சமே குறைவே எனக்கு இல்லையே, எனது நேசர் என்னோடுண்டு, இனியும் தோல்வி எனக்கு இல்லை, எனது இரட்சகர் என்னில் உண்டு, இனியும் வெட்கம் எனக்கு இல்லை. எனக்கு எதிராய் உருவாகும் ஆயுதம் ஒன்றும் வாய்க்காதே, என்னோட போர் செய்த மனிதர்களை தேடியும் காணாமல் இருப்பேனோ, என்றும் உடைக்கிறவர் எனக்கு முன்னே செல்கின்றார், எனது பக்கம் ஆயிரங்கள், எனது பக்கம் ஆயிரங்கள் இருந்தாலும் என்னை அணுகாதே, பயப்படாமல் அமர்ந்திருப்பேன். கர்த்தர் என்னை பறி இனி குறைவே எனக்கில்லையே, கர்த்தர் என் சேனையே இனி கலக்கமே எனக்கில்லையே, எனது நேசர் என்னோடுண்டு, இனியும் தோல்வி எனக்கு இல்லை, எனது இரட்சகர் என்னில் உண்டு, இனியும் வெட்கம் எனக்கு இல்லை. ஆண்டவரே, எங்களோடு நீர் இருக்கையில் அப்பா எங்களுக்கு கலக்கம் இல்லை, வெட்கமில்லை, அச்சமில்லை. ஆமென். ஹல்லேலூயா. அஞ்சாதே, திகையாதே, நான் உன்னுடன் இருக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. ஆசீர்வாதங்களால் எங்களை ஆசீர்வதிப்பவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. விடுதலை பயணம் 4:12 படியாக நானே உன் நாவில் இருப்பேன், நீ பேசவே உனக்கு கற்பிப்பேன். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. வார்த்தையின் ஆசீர்வாதங்களால் அப்பா இந்த அடிமையை ஆசீர்வதிப்பதற்காக உமக்கு நன்றி இயேசுவே. நன்றி அப்பா. 7, 8, 9, 10 படியாக யாரிடமெல்லாம் உன்னை அனுப்புகிறேனோ அவர்களிடமெல்லாம் நீ செல், எவற்றையெல்லாம் சொல்லுமாறு உனக்கு கட்டளை இடுகிறேனோ அவற்றையெல்லாம் நீ சொல், அவர்கள் முன் அஞ்சாதே, உன்னை விடுவிக்க நான் உன்னோடு இருக்கிறேன். ஆண்டவர் தம் கையை நீட்டி என் வாயை தொட்டு என்னிடம் கூறியது, இதோ பார், என் சொற்களை உன் வாயில் வைத்துள்ளேன், பிடுங்கவும் தகர்க்கவும் அழிக்கவும் கவிழ்க்கவும் கட்டவும் நடவும். இன்று நான் உன்னை மக்களினங்கள் மேலும் அரசுகள் மேலும் பொறுப்பாளனாக ஏற்படுத்தியுள்ளேன். ஆமேன். 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 ஹல்லேலூயா. வார்த்தையின் ஆசீர்வாதங்களால் அப்பா அடிமையை ஆசீர்வதிப்பவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தொடக்கமும் முடிவும் ஆனவரே, இந்த 1 மணி நேரத்தை தேவரை பொறுப்படுத்திக் கொள்ளுவீராக. அடிமையை மறைத்து நீர் வெளிப்பட போகிற அப்பா மகா
கிருபைக்காக, தயவிற்காக உமக்கு நன்றி செலுத்தி வந்திருக்கின்ற ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறேன். தேவரீர் ஆளுகை செய்வீராக, வழி நடத்துவீராக. எல்லா துதி கனம் மகிமையும் ஒவ்வொருவருக்கு மட்டுமே செலுத்துகிறேன். அப்பா, ஜெபம் கேளும் ஜீவனும் பரிசுத்தமும் உள்ள நல்ல தந்தையே. ஆமென், ஆமென், ஆமென். Praise the Lord. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவில் பிரியமானவர்களே, உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்த பெறுவாராக, போற்ற பெறுவாராக. ஆமென், ஹல்லேலூயா. ஏனென்றால் 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9 இறைவார்த்தை நமக்கு சொல்லுகின்ற வார்த்தைகள் உங்கள் அனைவருக்கும் தெரியும் என்று சொல்கிறேன். அனைவரும் அந்த வார்த்தையை அறிக்கையிடுவோமா? ஹல்லேலூயா. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9வது இறைவார்த்தையிலே நாம் வாசிக்கிறோம் இல்லையா? ஹல்லேலூயா. அனைவருக்கும் தெரிந்த வசனம் தான். ஹல்லேலூயா. 1 பேதுரு. ஹல்லேலூயா. நாம் அனைவரும் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? ஹல்லேலூயா. தேர்ந்தெடுக்கப்பட்ட அரச குருக்களின் கூட்டத்தினர். ஆமென், ஹல்லேலூயா. ஞாபகம் இருக்குதா உங்களுக்கு அந்த வசனம்? 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9வது இறைவார்த்தை சொல்லுகிறது. அனைவருமே இந்த வார்த்தை என்னோடு சேர்ந்து அறிக்கை செய்வோமா? ஹல்லேலூயா. நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட வழி மரபினர், அரச குருக்களின் கூட்டத்தினர், தூய மக்கள் இனத்தினர், கடவுளுடைய உரிமை சொத்தான மக்கள். எனவே உங்களை இருளினின்று தமது வியத்தகு ஒளிக்கு அழைத்துள்ளவரின் மேன்மை மிக்க செயல்களை அறிவிப்பது உங்கள் பணி. ஆமென், ஹல்லேலூயா. அறிக்கை செஞ்சீங்களா இந்த வார்த்தை எல்லாரும்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கேக்குதா? நான் பேசலாம். ஹல்லேலூயா, கேக்குதுங்க சிஸ்டர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அறிக்கை செய்வீங்களா என்னோட இந்த வார்த்தைய? ஹல்லேலூயா. கேக்குதா எல்லாருக்கும்? கேக்குது சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். கேக்குது சிஸ்டர். எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க, அதான் கேட்டேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பார்வையில் நாம் அனைவருமே எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோமா? தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. தூய மக்களினத்தினராகவும் அரச குருக்களின் கூட்டத்தினராகவும் அவருடைய உரிமை சொத்தான மக்களாகவும் இருக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. அப்படிப்பட்டவர்களாக நாம் அவருடைய பார்வையில் இருக்கின்றோம். நாம் அனைவருமே அவர் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் நாமம் இன்றைய நாளில் மாணவர்களை என்னையும் இந்த கூடுவின் மூலமாக இணைத்திருக்கிறார் என்றால் ஏதோ ஒரு மன்னா, ஆண்டவர் நமக்கு தேவையான மன்னாவை தருவதற்காக உங்களையும் என்னையும் இந்த கூடுகையில் இணைத்திருக்கிறார். இதை விசுவசிக்கிறவர்கள் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் எனக்கென்று வைத்திருக்கின்ற மன்னா, அந்த மன்னா எனக்கு வாழ்வு தரும், அந்த மன்னா எனக்கு மீட்பை தரும். ஆமென், ஹல்லேலூயா. அப்ப இன்றைய நாளில் உள்ள இறை வார்த்தைகள் இல்லையா, நம் அனைவருக்குமே தெரியும். நம்முடைய காலண்டரில் நம்முடைய இறை வார்த்தைகள், இன்றைய நாளில் உள்ள இறைவசனங்கள் யோவான் 16ஆம் அதிகாரம் 23 28 வரை உள்ள இறை வார்த்தைகளை ஒருவர் எடுத்து வாசிப்போம். யோவான் 16ஆம் அதிகாரம் 23 28 வரை உள்ள இறை வார்த்தைகளை நாம் வாசிப்போம். அந்நாளில் நீங்கள் என்னிடம் எதையும் கேட்க மாட்டீர்கள். நீங்கள் என் பெயரால் தந்தையிடம் கேட்பதை எல்லாம் அவர் உங்களுக்கு தருவார். உங்களுக்கு சொல்கிறேன், இதுவரை நீங்கள் என் பெயரால் எதையும் கேட்டதில்லை. கேளுங்கள், பெற்றுக் கொள்வீர்கள். அப்போது உங்கள் மகிழ்ச்சியும் நிறைவடையும். நான் உங்களிடம் உருவகமாகவே பேசி வந்துள்ளேன். ஆனால் காலம் வருகிறது, அப்போது உருவகங்கள் வாயிலாய் பேசாமல் தந்தையை பற்றி வெளிப்படையாய் எடுத்துரைப்பேன். அந்நாளில் நீங்கள் என் பெயரால் வேண்டுவீர்கள்,
அப்போது உங்களுக்காக தந்தையிடம் கேட்கிறேன் என நான் சொல்ல மாட்டேன். ஏனெனில் தந்தையே உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளார். நீங்கள் என் மீது அன்பு கொண்டு நான் கடவுளிடமிருந்து வந்தேன் என நம்புவதால் தான் தந்தையும் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளார். நான் தந்தையிடமிருந்து உலகிற்கு வந்தேன். இப்போது உலகை விட்டு மீண்டும் தந்தையிடம் செல்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. இறையேசுவில் பிரியமானவர்களே, இந்த இறை வார்த்தைகள், வசனங்கள், அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் ஆண்டவர் நமக்கு தருகின்ற இறை செய்தியின் தலைப்பாக இயேசுவே மெசியா. ஆமென். ஹல்லேலூயா. இதுல யாருக்காவது உங்களுக்கு சந்தேகம் இருக்குதா இறையேசுவில் பிரியமானவர்களே? இல்லைங்க சிஸ்டர். ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. அப்ப நம்முடைய ஆண்டவர் இயேசுவே நம்முடைய மெசியா, நம்முடைய மீட்பர், நம்முடைய இரட்சகர், அனைத்துமே அவர்தான். ஆமென். ஹல்லேலூயா. அப்ப அந்த இயேசுதான் இரட்சகர், இயேசுதான் மெசியா அப்படின்னா, அன்பார்ந்தவர்களே, அந்த மெசியாவை பற்றி நாம் தெரிந்து கொண்டால் தானே அவரை நாம் என்ன செய்ய முடியும்? நம்ப முடியும். அப்படிதானே அன்பார்ந்தவர்கள்? அறிந்து கொண்டால் தான் அவர்களை. ஹல்லேலூயா. அப்போ நம்முடைய மெசியா ஆண்டவர், நம்முடைய இரட்சகர், நம்முடைய மீட்பர் இயேசுதான் என்றால் அவரை நாம் என்ன செய்வோம்? அறிந்து கொள்ள முயற்சி செய்வோம். அவர் மீது நம்பிக்கை உண்டாகும். அந்த நம்பிக்கை நமக்கு என்ன செய்யும்? வாழ்வை பெற்றுத் தரும். ஆமென். ஹல்லேலூயா. யோவான் 16ஆம் அதிகாரம் 23வது இறை வார்த்தையை நாம் வாசிக்கின்ற பொழுது, அன்பார்ந்தவர்களே, அந்நாளில் நீங்கள் என்னிடம் எதையும் கேட்க மாட்டீர்கள் என்று வார்த்தைகள் நமக்கு தொடங்குகிறது இல்லையா அன்பார்ந்தவர்களே? அது என்ன அந்நாளில் நீங்கள் எதையும் என்னிடம் கேட்க மாட்டீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது? யாருக்காவது இந்த லைன் வாசிக்கின்ற பொழுது உங்களுக்கு ஏதாவது தோன்றுதா அன்பார்ந்தவர்களே? ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அந்நாளில் நீங்கள் என்னிடம் எதையும் கேட்க மாட்டீர்கள். இந்த வார்த்தையை பார்க்கின்ற பொழுது, கேட்கின்ற பொழுது, அன்பார்ந்தவர்களே, உங்களுக்கு ஏதாவது தோன்றுதா? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இருக்கீங்களா எல்லாரும்? ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் இருக்கீங்களா சிஸ்டர்? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த வசனத்தினுடைய வார்த்தைகள் ஆண்டவர் எனக்கு உணர்த்தி கொடுத்தது அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே. அந்நாளில் நீங்கள் என்னிடம் எதையும் கேட்க மாட்டீர்கள். அப்ப எந்த நாளில் எதையும் கேட்க மாட்டீர்கள் என்று பார்க்கின்ற பொழுது, எதற்காக இவர்கள் இந்த வார்த்தையில் அந்நாளில் எதையும் கேட்க மாட்டீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு என்று நான் சிந்தித்த பொழுது, அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அந்த வார்த்தையின் முந்தின வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது. 22வது வசனத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகள், நீங்களும் துயருறுகிறீர்கள், ஆனால் நான் உங்களை மீண்டும் காணும்போது உங்கள் உள்ளம் மகிழ்ச்சி அடையும். உங்கள் மகிழ்ச்சியை யாரும் உங்களிடமிருந்து நீக்கிவிட முடியாது. அந்நாளில் நீங்கள் என்னிடம் எதையும் கேட்க மாட்டீர்கள். இப்போ உங்களுக்கு கொஞ்சம் புரியும்னு நினைக்கிறேன். இயேசுவில் பிரியமானவர்களே, எப்பொழுது நாம் மகிழ்ச்சியாக மனமகிழ்வோடு நிறைவோடு இருக்கிறோமோ இயேசுவில் அன்பானவர்களே, அப்பொழுது நாம் ஏதாவது கேட்கணும், ஏதாவது தேடணும் அப்படிங்கிற எண்ணம், கேள்விகள், எதிர்பார்ப்புகள் உங்கள் உள்ளத்தில் எழுமா அன்பார்ந்தவர்களே? பிரைஸ் தி லார்ட். கேக்குதா? அப்போ நம்ம எப்பொழுது மகிழ்ச்சியாக மனமகிழ்வோடு நாம் இருக்கின்றோமோ அப்பொழுது நம்முடைய எதிர்பார்ப்புகள் குறைவுபடுகிறது அன்பார்ந்தவர்களே. ஏனென்றால் எல்லாமே இருக்கிறது, நான் சந்தோஷமாக இருக்கிறேன், நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன், எனவே என்னுடைய தேவைகள், எதிர்பார்ப்புகள் இல்ல அப்படிங்கிற மாதிரி நம்முடைய லைஃப் ஆனது அன்பார்ந்தவர்களே. அப்படி கடந்து கொண்டிருக்கின்ற அந்த தருணத்தில் இயேசுவில் அன்பானவர்களே, அந்நாளில் நீங்கள் என்னை நோக்கி எதையும் என்ன செய்ய மாட்டீர்கள், கேட்க மாட்டீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அப்படியே நீங்கள் என் பெயரால் தந்தையிடம் கேட்பது எல்லாம் அவர் உங்களுக்கு என்ன செய்வார், தருவார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். இது 24வது இறைவார்த்தையை வாசிக்கின்ற பொழுது அன்பார்ந்தவர்களே, இதுவரை நீங்கள் என் பெயரால் எதையும் கேட்டதில்லை,
என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? எதையும் நீங்கள் கேட்டதில்லை. அப்ப மகிழ்ச்சியோடு நாம் இருக்கின்ற பொழுது, நம்முடைய உள்ளமானது மனமகிழ்வோடு நிறைவோடு இருக்கின்ற பொழுது, அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாம் எதையுமே என்ன செய்ய மாட்டோமா? நீங்கள் கேட்டதில்லை என்று சொல்லுகிறார். அப்ப நீங்க கேளுங்க, பெற்றுக்கொள்வீர்கள், அப்போது உங்கள் மகிழ்ச்சியும் என்ன செய்யும்? நிறைவடையும். இரண்டு விதமாக நாம் எடுத்துக்கொள்ளலாம் இயேசுவில் பிரியமானவர்களே. இதுவரை நீங்கள் என் பெயரால் எதையும் கேட்டதில்லை என்று சொல்லும் பொழுது, அன்பார்ந்தவர்களே, எப்பொழுதுமே ஆண்டவர் சமூகத்தில் நாம் அமர்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால், 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 16, 17, 18 நாம் வாசிக்கிற பொழுது அங்கே இறை வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருங்கள். ஆமென், ஹல்லேலூயா. எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருங்கள், இடைவிடாது இறைவனிடம் வேண்டுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வாசனத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. அப்ப எப்பொழுது நாம் சந்தோஷமாக இருக்கின்ற பொழுது, அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, கேட்பது அங்கே என்ன செய்கிறது? குறைவுபடுகின்றது. ஒரு நிறைவு இல்லாத உள்ளம் நம்முடைய உள்ளமானது இருக்கின்ற பொழுது அங்கு அந்த எதிர்பார்ப்புகள் என்ன செய்கிறது? குறைவுபடுகிறது. நாம் ஆண்டவரை நோக்கி கேட்பது என்ன செய்து? குறைகிறது. இன்னொரு விதமாக எடுக்கின்ற பொழுது, எப்பொழுது அன்பு சகோதர சகோதரிகளே புலம்பல் நம்முடைய வாழ்வில் அதிகமாக இருக்கின்றதோ, எப்படி அன்பு சகோதர சகோதரிகளே, புலம்பல் எப்பொழுது நம்முடைய வாழ்வில் அதிகமாக இருக்கின்றதோ, அதிகமாக நாம் நாவினால் புலம்பலை அறிக்கை செய்கின்றோமோ, அப்பொழுதெல்லாம் நம்முடைய வேண்டுதல்கள் என்ன செய்கிறது? நாம் ஆண்டவரை நோக்கி கேட்பது என்ன செய்கிறது? குறைவுபடுகிறது. அதையும் ஆண்டவர் என்ன சொல்கிறார்? நீங்கள் இதுவரை என் பெயரால் எதையும் கேட்டதில்லை. ஆமென், ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சமூகத்தில் வந்து அமர்ந்திருக்கிறோம் என்றால், நம்முடைய கண்ணீர்கள், துக்கங்கள், கவலைகள், புலம்பல்களையே ஓயாமல் அறிக்கை செய்வதை தவிர்த்து விட்டு, அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, 1 தெசலோனிக்கர் 5:17 நாம் வாசிக்கிற பொழுது, இடைவிடாது இறைவனிடம் வேண்டுங்கள். ஆபிரகாமுடைய வாழ்க்கையை நாம் எடுத்துக் கொள்கின்ற பொழுது, இயேசுவில் அன்பானவர்களே, அவருக்கு குழந்தை செல்வம் ஈசாக்கு கிடைத்தது 100 வயதில் என்று நாம் அறிகிறோம். ஆமென். அவர் எத்தனை வருடங்கள் அவர் காத்திருந்தார் ஆண்டவர் சமூகத்தில். அவர் எத்தனை நாட்கள், வருடங்களாக ஆண்டவர் சமூகத்தில் அமர்ந்து கொண்டு அவர் இடைவிடாது செபித்திருக்க கூடும் என்ற சிந்தனையை இந்த நேரத்திலே உங்கள் உள்ளத்தில் நான் இருக்கிறேன். அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் ஒவ்வொருவரை நான் சிந்திக்க அழைக்கிறேன். அப்ப எப்பொழுது நாம் ஆண்டவரிடத்துல கேட்கின்றோமோ அப்பொழுது நாம் என்ன செய்வோமா? பெற்றுக்கொள்வோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நாம் கேட்கின்ற பொழுது அந்த விண்ணப்பங்கள், அந்த மன்றாட்டுக்கள் நாம் பெற்றுக்கொள்கின்ற பொழுது நம்முடைய மகிழ்ச்சி என்ன செய்கின்றதாம்? என்று விவிலியத்திலே வாசிக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அதே யோவான் 16ஆம் அதிகாரம் 26வது வார்த்தையிலே நாம் வாசிக்கின்ற பொழுது, அந்நாளில் நீங்கள் என் பெயரால் வேண்டுவீர்கள், அப்போது உங்களுக்காக தந்தையிடம் கேட்கிறேன் என நான் சொல்ல மாட்டேன். இந்த வார்த்தைகளை சற்று ஆழமாக சிந்திக்க உங்கள் ஒவ்வொருவரை அழைக்கிறேன் இயேசுவில் பிரியமானவர்கள். திருமுகங்களிலே நாம் வாசிக்கிறோம், அங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது, பரிந்து பேசுகிறார் நமக்காக ஆண்டவர் இயேசு. ஆண்டவர் பரிந்து பேசிக் கொண்டே இருக்கிறார் என்று. ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது, அந்நாளில் நீங்கள் என் பெயரால் வேண்டுவீர்கள், அப்போது உங்களுக்காக தந்தையிடம் கேட்கிறேன் என நான் சொல்ல மாட்டேன். ஏனெனில் தந்தையே உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளார், நீங்கள் என் மீது அன்பு கொண்டு நான் கடவுளிடமிருந்து வந்தேன் என நம்புவதால் நான் தந்தையும் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசுவில் பிரியமானவர்களே, இந்த வசனத்தை நீங்கள் சற்று ஆழமாக கேட்பதற்கு உங்களை அழைக்கிறேன். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் இயேசுவை இயேசுதான் கடவுளிடமிருந்து வந்தார் என நாம் நம்புகின்றோம் இல்லையா? அந்த நம்புவதால் தான் தந்தையும் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தைகளை நாம் அடையாளமிட்டு பார்ப்போம். அன்பார்ந்தவர்களே, எப்பொழுது இந்த இயேசு மெஸ்ஸியா கடவுளிடமிருந்துதான் வந்தார் என்று நாம் எப்பொழுது நம்புகிறோமோ அப்பொழுது தந்தை என்ன செய்கிறாராம்? நம்மீது அன்பு கொண்டுள்ளாராம். இது உறுதிப்படுத்துவதை பார்க்க முடிகிறது அன்பு சகோதர சகோதரிகளே. அப்போ இயேசுவை யார் யாரெல்லாம்
இவர் மெசியா, இவர் கடவுளிடம் இருந்துதான் வந்தார் என்று எவர்கள் எல்லாம் நம்புகிறார்களோ அவர்கள் எல்லோரையும் தந்தை என்ன செய்கிறாராம்? அன்பு கொண்டுள்ளார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசுவில் பிரியமானவர்களே, நாம் மற்றவர்களை அன்பு செய்கிறோம் என்றால் அவர்களை நாம் என்ன செய்வோம்? நம்புவோம். அன்பார்ந்தவர்களே, அவர்களிடத்தில் நமக்கு நம்பிக்கை உண்டாகும். ஒருவரிடத்தில் நமக்கு நம்பிக்கை இல்லை என்றால் இயேசுவில் பிரியமானவர்களே, அவர்களை நாம் என்ன செய்யவில்லை? அன்பு செய்யவில்லை என்று வெளிப்படுத்தி காட்டுகிறார். அன்பார்ந்தவர்களே, அப்ப ஆண்டவர் இயேசுதான் மெசியா என்றால் அன்பார்ந்தவர்களே, அவரை நம்புகிற பொழுது அவர் நம்மை அன்பு செய்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. எப்பொழுது நாம் அவரை நம்புகிறோமோ அப்பொழுது அவர் நம் மீது என்ன செய்கிறார்? அன்பு செய்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப நாம நம்பணும் அவரை. முதல்ல நம்பிக்கை நமக்கு என்ன செய்கிறது? வாழ்வு தருகிறது. நம்பிக்கை நமக்கு சுகம் தருகிறது. நம்பிக்கை நம்மை ரட்சிக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. தொடர்ந்து நாம் வாசிக்கின்ற பொழுது அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நான் தந்தையிடம் இருந்து உலகிற்கு வந்தேன். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இப்பொழுது நாம் வாசிக்க கேட்ட அந்த வசனங்கள் யோவான் 16 அதிகாரம் 27வது வசனத்தை நாம் வாசித்தோம் இல்லையா? அந்த வசனத்திலே நாம் வாசித்தது போன்று 27வது வசனம் வாசித்தது போன்று, கடவுளிடமிருந்து வந்தேன் என நம்புவதால் தான் தந்தையும் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளார் என்று வாசிக்க கேட்டோம் இல்லையா? இதே போன்ற அன்பார்ந்தவர்களே, அவர்களால் மட்டும்தான் என்ன செய்ய முடியும்? ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள முடியும். அவர்கள் மத்தியில் இருந்து கொண்டு ஆண்டவர் என்ன செய்வார்? கிரியைகள் செய்வார். இதை பழைய ஏற்பாட்டு நூலிலே யோசேப்பை எடுத்துக்கொண்டால் அன்பு சகோதர சகோதரிகளே, பழைய ஏற்பாட்டு யோசேப்பு நம் அனைவருக்குமே தெரியும். அவர் ஆண்டவரோடு இருந்தார், ஆண்டவரும் அவரோடு இருந்தார் என்று விவிலியத்திலே நாம் ஆணித்தரமாக வாசிக்கிறோம். தொடக்க நூலிலே நாம் வாசிக்கிறோம். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. தொடக்க நூல் 39 அதிகாரம் 2வது இறைவார்த்தை ஒருவர் எடுத்து வாசிப்போம். தொடக்க நூல் 39 2வது இறைவார்த்தை சொல்லி, ஆண்டவர் யோசேப்புடன் இருந்தார், எனவே அவர் சிறப்புற்றவராய் தம் எகிப்திய தலைவனின் இல்லத்தில் வாழ்ந்து வந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசுவில் அன்பானவரே, ஆண்டவர் யோசேப்புடன் இருந்தார் என்றால் நாம் விவிலியத்திலே வாசிக்க கேட்டபடி, நற்செய்தி நூலில் நாம் வாசிக்க கேட்டபடி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நம்புவதால் தான் தந்தை உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளார் என்று. அப்ப யோசேப்பு ஆண்டவரை முழுமையாக நம்பினார். ஆண்டவர் யோசேப்புடன் இருந்தார். ஆமென், ஹல்லேலூயா. 39 3வது வசனத்திலே வாசித்த பொழுது, ஆண்டவர் அவரோடு இருந்ததையும் ஆண்டவர் தொடங்க செய்ததையும் அவர் தலைவன் கண்டான். அப்ப அன்பு சகோதர சகோதரிகளை, எப்பொழுது நாம் ஒருவரை நம்புகின்றோமோ, நம்பிக்கை வைக்கின்றோமோ, அப்படி என்றால் அந்த நபரை நீங்கள் நேசிக்கிறீர்கள் என்று அர்த்தம். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதைத்தான் இந்த இறை வசனங்களிலே, வார்த்தைகளிலே, நற்செய்தி நூல்களிலே நாம் வாசிக்கிறோம். நம்புவதால் தான் தந்தை உங்களை என்ன செய்கிறார்? அன்பு கொண்டுள்ளார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப ஒருவரை நாம் நேசிக்கவில்லை என்றால் அவர்களிடத்தில் என்ன இல்ல? நம்பிக்கை இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. தொடர்ந்து வருகின்ற வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது அன்பார்ந்தவர்களே, யோவான் 16 அதிகாரம் 28வது வார்த்தையை ஒருவர் எடுத்து வாசிப்போம். நான் தந்தையிடம் இருந்து இப்போது உலகை விட்டு தந்தையிடம் இருக்கிறேன். இதை கேட்ட அவருடைய சீடர்கள், இப்போதுதான் உருவாகும் வெளிப்படையாக பேசுகிறேன், உமக்கு அனைத்தையும் தெரியும், யாரும் உங்களிடம் கேள்வி கேட்க தேவையில்லை என்பது எங்களுக்கு இப்போது புரிகிறது. இதிலிருந்து நீர் கடவுளிலிருந்து வந்தவர் என்பதை நம்புகிறோம் என்றார்கள். ஆமென், ஹல்லேலூயா. ஆமென், 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 ஹல்லேலூயா. அப்ப அன்பு சகோதர சகோதரிகளே, நான் தந்தையிடமிருந்து உலகிற்கு வந்தேன், இப்போது உலகை விட்டு மீண்டும் தந்தையிடம் செல்கிறேன். இந்த வசனத்திலே இந்த தந்தையிடம் இருந்து அந்த வார்த்தைகளை சற்று அண்டர்லைன் பண்ணும்படி உங்களை அன்போடு அழைக்கிறேன் அன்பு சகோதர சகோதரிகளே. அதே போன்று அதற்கு அடுத்து தொடர்ந்து வருகின்ற வார்த்தைகள், இப்போது உலகை விட்டு
மீண்டும் தந்தையிடம் செல்கிறேன். அங்கே தந்தையை விட்டு உலகிற்கு வந்தேன் என்று சொல்லப்படவில்லை. அடுத்த வார்த்தைகள் நாம் வாசிக்கின்ற பொழுது, இப்போது உலகை விட்டு மீண்டும் தந்தையிடம் செல்கிறேன், உலகை விட்டு தந்தையிடம் செல்கிறேன், தந்தையிடம் இருந்து உலகிற்கு வந்தேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பார்ந்த சகோதர சகோதரர்களே, இந்த வார்த்தைகளை நாம் பார்க்கின்ற பொழுது இந்த ஊதாரி மைந்தன் கதை நம் அனைவருக்குமே தெரியும் தானே இயேசு பிரியமானவர்களே? தெரியும் சிஸ்டர். அந்த ஊதாரி மைந்தனுடைய கதையை நாம் பார்க்கின்ற பொழுது அங்கே நாம் வாசிக்கிறோம், லூக்காஸ் 15ஆம் அதிகாரத்திலே அவர் அனைத்தையும் தந்தையிடமிருந்து தம் சொத்தை அனைத்தையும் என்ன செய்கிறார், அவர் எடுத்துக்கொண்டு அவர் என்ன செய்கிறார், பயணம் மேற்கொள்கிறார் என்று, தொலைநாட்டிற்கு பயணம் மேற்கொள்கிறார். அப்ப இந்த இதையும் அதையும் நாம் என்ன செய்யும் சம்பந்தப்படுத்தி நாம் பார்க்கின்ற பொழுது, அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த இளைய மகன், காணாமற் போன இந்த மகனானவன் தந்தையிடமிருந்து உலகிற்கு வரவில்லை, அவன் தந்தையை விட்டு உலகிற்கு போனதால் அங்கே என்ன செய்யப்படுகிறது, வாழ்வு போனது, அழிவை நோக்கி அவன் பயணித்தான் என்று நாம் பார்க்கிறோம். அதே போன்ற இயேசுவில் அன்பானவர்களே, நம்முடைய ஆண்டவர் இயேசு மெசியா அவர் தந்தையிடமிருந்து உலகிற்கு வந்தார். அதன் பிறகு அவர் என்ன செய்கிறார், இந்த உலகத்தை விட்டு தந்தையிடம் செல்கிறார் என்று வசனங்கள் சொல்கிறது. அல்லேலூயா. அன்பு சகோதர சகோதரிகளே, எப்பொழுது அவர் இந்த உலகை விட்டு, அந்த இளைய மகன் எப்பொழுது அந்த உலகை விட்டு மீண்டும் தந்தையிடம் இருந்து தந்தையை நோக்கி அவன் பயணிக்கிறானோ, அப்பொழுது என்ன பெற்றுக்கொண்டான் அந்த இளைய மகன், வாழ்வை பெற்றுக் கொண்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அனைத்துமே அவன் கேட்கப்படாதவை அனைத்துமே அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அங்கே கொடுக்கப்படுவதை நாம் பார்க்கிறோம். அங்கு லூக்காஸ் 15ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, என்ன செய்கிறார்கள், இப்போது நாம் விருந்து கொண்டாடி மகிழ்வது முறையே. ஆமென், ஹல்லேலூயா. லூக்காஸ் 15ஆம் அதிகாரம் அங்கே கடைசியாக உள்ள இறைவசன வார்த்தையில சொல்லப்பட்டிருக்கிறது, இப்போது நாம் விருந்து கொண்டாடி மகிழ்வது முறையே, ஏனெனில் உன் தம்பி இவன் இறந்து போயிருந்தான், மீண்டும் உயிர் பெற்றுள்ளான், காணாமற் போயிருந்தான், மீண்டும் கிடைத்துள்ளான் என்று. ஆமென், அல்லேலூயா. இயேசுவில் பிரியமானவர்களே, எப்பொழுது ஆண்டவர் இயேசுவை போன்று தந்தையிடமிருந்து இந்த உலகிற்கு வந்தீர்களோ, அப்ப திரும்ப மறுபடி நீங்கள் தந்தையிடமே செல்வீர்கள். எப்பொழுது இந்த உலகத்தை விட்டு செல்வீர்கள், இந்த உலக காரியங்களை விட்டு தந்தையை நோக்கி நீங்கள் பயணிப்பீர்கள், ஆண்டவரை நோக்கி நீங்கள் பயணிக்கின்ற பொழுது. இயேசுவில் பிரியமானவர்களே, எப்பொழுது இந்த இளைய சகோதரன் மனம் தெரிந்து அறிவு தெளிந்தவனாய், அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது லூக்காஸ் 15ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலே அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, அறிவு தெளிந்தவராய், என் தந்தையின் கூலி ஆட்களுக்கு தேவையான மீதியான உணவு இருக்க நான் இங்கு பசியால் சாகிறேனே, நான் புறப்பட்டு என் தந்தையிடம் போய், அப்பா, கடவுளுக்கும் உமக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன், இனிமேல் நான் உம்முடைய மகன் எனப்பட தகுதியற்றவன், உம்முடைய கூலியாள்களுள் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று சொல்லிக் கொண்டார். ஆமென், அல்லேலூயா. ஆமென், 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 ஹல்லேலூயா. அப்ப அன்பு சகோதர சகோதரிகளே, எப்பொழுது அவர் அறிவு தெளிந்தவராய் நான் தந்தையிடமிருந்து நான் வந்தேன் என்றார், திரும்பவும் நான் தந்தையை நோக்கி என்ன செய்வேன், பயணிப்பது உறுதி. அவன் தந்தையை விட்டு விலகி வந்ததால் அவன் என்ன செய்தான், அந்த உலக போக்கிலான காரியங்களை அலமோதி கொண்டு அவன் முற்றிலுமே சீரழித்து உடைந்து போனவனாக, இல்லையா, அனைத்தையும் இழந்து போனவனாக, இறந்து போனவனாக, இல்லையா, ஜீவியத்தை இழந்தவனாக அவன் பயணித்தான் என்று பார்க்கிறோம். அன்பு சகோதர சகோதரிகளே, எப்பொழுது தந்தையை நோக்கி அவன் பயணித்தானோ, இந்த உலகத்தை விட்டு, ஆண்டவர் இயேசுவை போன்று இந்த உலகத்தை விட்டு ஆண்டவரை நோக்கி பயணம் செய்தார் என்று நாம் வாசிக்கிறோம். நான் தந்தையிடமிருந்து உலகிற்கு வந்தேன், இப்போது உலகை விட்டு மீண்டும் நான் என்ன செய்கிறேன், தந்தையிடம் செல்கிறேன். இதே போன்றுதான் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த இளைய மகன் ஊதாரி மைந்தனும் கூட இந்த உலகத்தை விட்டு, அல்லேலூயா, இந்த உலகத்தை விட்டு, இந்த உலகத்தை துறந்தவனாய் எல்லாம் வல்ல இறைவன், அதாவது தந்தை என்று சொல்லும் பொழுது நம்முடைய ஆண்டவர் எல்லாம் வல்ல இறைவனை பற்றிதான் அங்கே மென்ஷன் பண்ணி
அல்லேலூயா. அப்ப தந்தையை நோக்கி, இந்த உலகத்தை விட்டு தந்தையை நோக்கி நாம் பயணிக்கின்ற பொழுது நமக்கு என்ன கிடைக்கிறது? மகிழ்வு கிடைக்கிறது. அந்த நமக்கு மகிழ்வு கிடைக்கின்ற பொழுது என்ன ஆகிறது? நமக்கு நிறைவை பெற்றுக் கொள்கிறோம். ஆமென், அல்லேலூயா. அப்ப மகிழ்வு நமக்கு கிடைக்கின்ற பொழுது நாம் நிறைவை கொள்கின்றோம். அப்ப அந்த மகிழ்வு வேண்டும் என்றால், அந்த சகோதர சகோதரிகளே, நாம் என்ன செய்ய வேண்டும்? தந்தையை நோக்கி பயணிக்க வேண்டும், உலகத்தை நோக்கி அல்ல. அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த இளைய மனிதன், இந்த இளைய சகோதரனை போன்று அல்ல, காணாமற் போன இந்த இளைய சகோதரனை போன்று அல்ல, உலகத்தை நோக்கி பயணிக்காமல் ஆண்டவரை நோக்கி நாம் என்ன செய்கிறோம்? பயணிக்கின்ற பொழுது நமக்கு என்ன நிச்சயம்? மகிழ்வு நிச்சயம். அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் மகிழ்வை பெற்றுக் கொண்டால் அந்த மகிழ்வு நமக்கு என்ன தருகிறது? ஒரு நிறைவை தருகிறது. ஆமென், ஹல்லேலூயா. அப்ப என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? இதுவரை நீங்கள் என் பெயரால் எதையும் கேட்டதில்லை, கேளுங்கள் பெற்றுக் கொள்வீர்கள், அப்போது உங்கள் மகிழ்ச்சி என்ன செய்யும்? நிறைவடையும். அந்த இளைய சகோதரன் தந்தையை நோக்கி பயணித்ததால் அங்க என்ன செய்கிறது? சகலத்தை அவன் பெற்றுக் கொள்கிறான். அந்த பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களால் அவன் என்ன செய்கிறான்? மகிழ்வை கண்டு அவன் நிறைவடைகிறான் என்று பார்க்கிறோம். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப அன்பு சகோதர சகோதரிகளே, நம்முடைய ஆண்டவர் மெசியா, அவரால் தான் எனக்கு மீட்பு, அவரால் தான் எனக்கு வாழ்வு, அவரால் தான் எனக்கு மகிழ்ச்சி, அவரால் மட்டுமே எனக்கு சுகம், அவரால் மட்டுமே எனக்கு விடுதலை, அவரால் மட்டுமே எனக்கு அனைத்து சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும், இந்த உலகத்தினால் அல்ல என்ற நிச்சய உணர்வு இயேசுவில் பிரியமானவர்களை எப்பொழுது உங்கள் உள்ளத்தில், என் உள்ளத்தில் பிறக்கெடுக்கின்றதோ, ஊற்றெடுக்கின்றதோ, அப்பொழுது அந்த சகோதர சகோதரிகளை நாம் என்ன செய்கிறோம்? வாழ்வை நோக்கி பயணிக்கிறோம், தந்தையை நோக்கி பயணிக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. அந்த சகோதர சகோதரிகளை வசனத்தின் வார்த்தைகள் சொல்லப்பட்டுள்ளபடி அப்ப இந்த நம்பிக்கை, இந்த அன்பு, இந்த மகிழ்வு, இந்த நிறைவு எப்பொழுது கிடைக்கும்? அன்பு சகோதர சகோதரிகளே, நான் ஏற்கனவே உங்களுடைய கடைசி இறைச்சியில் சொன்னது போன்று ஒருவரை பற்றி நாம் அறிந்து கொள்ளும் பொழுது, இப்ப ஒருவரை பற்றி நாம் தவறுதலாக அறிந்து கொள்கிறோம் என்றால், அவன் சரியில்லை, அவ மோசம், அப்படியெல்லாம் நெகட்டிவான இல்லையா எதிர்மறையான வார்த்தைகளை ஒருவரை பற்றி நாம் அறிந்து கொள்ளுகின்ற பொழுது அவர் மீது நமக்கு என்ன உண்டாகாது? அன்பு சகோதர சகோதரிகளே, நம்பிக்கை அங்கே உருவாகாது. அங்கே என்ன செய்யும்? அங்கே நம்பிக்கை வராது, அதற்கு பதிலாக சந்தேகம் தான் எழும். ஆமென், ஹல்லேலூயா. எப்பொழுது ஒருவரை பற்றி நாம் அறிகின்றது, அதாவது நேர்மறையான எண்ணங்கள், பாசிட்டிவான விஷயங்கள் ஒருவரை பற்றி அறிந்து கொள்ள அவர்கள் மீது நமக்கு என்ன உண்டாகிறது? நம்பிக்கை உண்டாகிறது. அந்த நம்பிக்கை நமக்கு உருவாகின்ற பொழுது அந்த சகோதர சகோதரிகளே, அந்த நபர் மீது நமக்கு என்ன உண்டாகிறது? அன்பு உண்டாகிறது. அந்த அன்பு இருக்கிறது என்ற நிச்சய உணர்வை தருகிறது. அந்த சகோதர சகோதரிகளே, இயேசுவில் பிரியமானவர்களே, ஒரு கதையை இந்த நேரத்தில் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த கதையிலே ஒரு பாட்டி, ஒரு பேரன் இருக்கிறார்கள். அந்த பாட்டி பைபிள் வாசித்துக் கொண்டே இருக்கிறார்கள். அனுதினமும், அனுதின நிமிஷமும், அனுதின வேளையும் அந்த பாட்டி என்ன செய்து வாசித்துக் கொண்டே இருக்கிறார்கள். அந்த பேரன் என்ன செய்கிறான்? இதை பார்த்து கொண்டு வாட்ச் பண்ணிட்டே இருக்க அந்த பேரன் என்ன சொல்கிறான்? அந்த பாட்டியிடம் போய், பாட்டி நீங்க எப்பொழுதும் இந்த பைபிளை வாசித்து கொண்டே இருக்கீங்களே, இதனால உங்களுக்கு என்ன லாபம், என்ன கிடைக்கும், எதனால இப்படி எப்போ பார்த்தாலும் இந்த பைபிளை வாசித்து கொண்டே இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேரன் கேட்கிறப்போ, அந்த சகோதர சகோதரிகளே, அந்த பாட்டி சொன்ன வார்த்தை அதற்கு சொல்லால் செல்லாமல், அந்த சகோதர சகோதரிகளே, செயலால் அந்த பேரனுக்கு வெளிப்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று அந்த பாட்டி என்ன செய்தார்கள் என்றால், ஒரு பாட்டில் அங்கு கிடக்குது, அந்த பாட்டிலை எடுத்து அந்த கண்டுபிடிச்சிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி அந்த பேரனை அனுப்புறாங்க. அந்த சகோதர சகோதரிகளே, அந்த பேரனும் என்ன செய்யறான்? அந்த பேரனும் அந்த பைப்ல போய் என்ன செய்யறான்? தண்ணி குழாயில போய் அந்த தண்ணி அந்த பாட்டில புடிச்சிட்டே வருவான். அங்க இருந்து புடிச்சிட்டு வரும்போது அந்த சகோதர சகோதரிகளே, அந்த பாட்டிக்கு பக்கத்துல வர்ற போது அந்த பாட்டில ஒரு தண்ணியுமே இருக்காது. திரும்பவும் மறுபடியும் அந்த பேரன் என்ன செய்வான்? திரும்பவும் குழாயடியை நோக்கி போய் திரும்பவும் பாட்டில என்ன செய்வான்? தண்ணியை புடிச்சிட்டு வருவான். அப்போ அப்படியே பல தடவை, பல முறை அந்த பேரன் செய்யறப்போ, பாட்டி நான் எவ்வளவுதான் தண்ணி இந்த பாட்டில எடுத்தாலும் பாட்டி இந்த பாட்டில என்ன ஆகல, பாட்டில நிரம்பவே மாட்டேங்குது பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேரன் சொல்ல போக, அந்த சகோதர சகோதரி அந்த பாட்டி அந்த பேரனுக்கு வெளிப்படுத்தி கொடுப்பதை நான் பார்க்க முடிந்தது. அந்த பாட்டி அந்த பேரனுக்கு சொல்கிறார், எப்பொழுது இந்த பாட்டில் அங்க ஓரமாக அழுக்கா தூசி படிஞ்சு கிடந்ததோ
அது பார்ப்பதற்கு அழகில்ல, அது யூஸ் இல்ல, அது பரிசுத்தம் இல்ல இல்லையா? அப்ப அந்த பாட்டில எடுத்து அங்க போய் தண்ணி பிடிக்கும் பொழுது அது தண்ணி விழ 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 அந்த சகோதர சகோதரிகளை அந்த பாட்டில இருக்கிற அழுக்குகள் எல்லாம் என்ன செஞ்சது? சுத்தமாகிறது. ஆமென், ஹல்லேலூயா. அப்ப எப்பொழுது ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் எடுத்துக்கொள்கின்றோமோ, அந்த வார்த்தைகள் எடுத்துக்கொள்கிறோம் என்றால் நாம் ஆண்டவரை பற்றி அறிகிறோம். ஆமென், ஹல்லேலூயா. வார்த்தைகளை வாசிக்க வாசிக்க வாசிக்க, வார்த்தைகளை எடுத்துக்கொள்ள எடுத்துக்கொள்ள, வார்த்தைகளை எத்தனையோ இறைவாக்கினர்கள், எத்தனையோ நற்செய்தி பணியாளர்கள் ஆண்டவரை பற்றி இறை வார்த்தைகளை போதிக்கிறார்கள் இல்லையா? அந்த இறை வார்த்தைகளை நாம் கேட்க 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 அதை உள்ளத்தில் தாங்கி இருத்தி செயல்படுத்த செயல்படுத்த அன்பு சகோதர சகோதரிகளை, இதே போன்றுதான் அன்பார்ந்தவர்களே, எப்படி அந்த பாட்டிலானது தூய்மைப்படுத்தப்பட்டதோ, வாழ்வு தரும் ஊற்று உம்மிடமிருந்தே வருகிறது என்று திருப்பாடல்கள் 36:9 நாம் வாசிக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. அப்ப அந்த வாழ்வு தரும் ஊற்றான இறை வார்த்தையை நாம் எப்பொழுது நம் உள்ளத்தில் எடுத்துக்கொள்கிறோமோ, எப்பொழுது வாசிக்கிறோமோ, தியானிக்கிறோமோ அன்பார்ந்தவர்களே, இருக்கின்ற அந்த நெகட்டிவ் தாட்ஸ், ஆமென், ஹல்லேலூயா, எதிர்மறையான சிந்தனைகள் அகன்று அகன்று புதிய சிந்தனைகள், புதிய பரிசுத்தம், நம்முடைய வாழ்வானது, நம்முடைய சிந்தனைகள், சொல்கள், செயல்கள் அத்தனையுமே என்ன செய்கிறது? புதுப்பிக்கப்படுகிறது அன்பார்ந்தவர்களே, சுத்தம் செய்யப்படுகிறது. எப்பொழுது இறைவார்த்தைகள் உள்ளே செல்கிறதோ அப்பொழுதெல்லாம் நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? ஆண்டவரை பற்றி அறிந்து கொண்டே இருக்கின்றீர்கள். ஆண்டவரை பற்றி எப்படி அறிந்து கொள்ள முடியும் அன்பு சகோதர சகோதரி? இறை வார்த்தைகள் மூலம்தான். அப்ப எப்பொழுதெல்லாம் அந்த இறை வார்த்தைகளை நீங்கள் எடுத்துக்கொள்கிறீர்களோ அப்பொழுதெல்லாம் அந்த வார்த்தைகள் என்ன செய்கிறது? 2 மடங்கு நன்மையை தருவேன் என்று சொன்னது போல அன்பு சகோதர சகோதரிகளே, அந்த வார்த்தைகள் உங்களை தூய்மைப்படுத்தும். அந்த வார்த்தைகள் உங்களுக்கு தேவையான அனைத்தையும் பெற்றுத்தந்து வசித்தோம் இல்லையா? நீங்கள் கேளுங்கள், நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். அப்பொழுது பெற்றுக்கொள்ளும் போது உங்கள் மகிழ்ச்சி என்ன செய்கிறது? நிறைவடைகிறது என்று. ஆமென், ஹல்லேலூயா. அதே போன்றுதான் அன்பார்ந்தவர்களே, அந்த பேரன் அந்த பாட்டியினுடைய வார்த்தைகளை கேட்டதிலிருந்து அந்த பேரன் வளர்ந்த பிறகு அன்பார்ந்தவர்களே, இந்த பாட்டியினுடைய அந்த வேத வாக்கான வார்த்தைகளை கேட்டு அவன் செய்து அந்த வாழ்க்கையில ஒரு உச்சத்தில் அடைந்தான் என்பது சொல்லப்படுகிறது. ஆமென், ஹல்லேலூயா. இதே போன்றுதான் அன்பார்ந்தவர்களே, வார்த்தைகளை விட, வார்த்தை என்ற மன்னாவை விட, இந்த உலகத்தில் உள்ள அனுதின உணவை விட வார்த்தை என்ற மன்னா வல்லமை மிக்கதாக, உயிருள்ளதாக, இருபுறமும் வெட்டக்கூடிய வாளாக இயேசுவில் அன்பானவர்களை எலும்பு மூட்டு மச்சி வரைக்கும் ஊடுருவி பாயக்கூடியதாக இருக்கின்றது. ஆமென், ஹல்லேலூயா. நம்ம விவிலியத்திலே வாசிக்கிறோம் எபிரேயர் 4:12 அந்த வார்த்தைகள் அப்படி உயிருள்ளதாக இருக்குது. அப்ப அந்த உயிருள்ள வார்த்தைகளை நாம் எடுத்துக்கொள்கின்ற பொழுதெல்லாம் அன்பு சகோதர சகோதரிகளே, இப்படிப்பட்ட மாற்றங்கள் உண்டாகிறது. அந்த மாற்றம் நமக்கு நம்மை எதற்கு இட்டுச் செல்கிறது? வாழ்வுக்கு, மீட்பை நோக்கி அடைய, நம்ம மெசியாவை நோக்கி பயணிப்பதற்கு ஒரு வழிவகையாக அது இருக்கின்றது. இயேசுவில் பிரியமானவர்களே, அன்பு சகோதர சகோதரிகளே, 2 கொரிந்தியர் 4 16 இறைவார்த்தை எடுத்து வாசிப்போம். 2 கொரிந்தியர் 4 16 இறைவார்த்தை எடுத்து வாசிப்போம். 2 கொரிந்தியர் 4 16 இறைவார்த்தையில வாசிக்கிறோம். அங்கே சொல்ல, உடல் அழிந்து கொண்டிருந்தாலும் எங்கள் உள்ளார்ந்த இயல்பு நாளுக்கு நாள் புதுப்பிக்கப்பட்டு வருகிறது. எனவே நாங்கள் மனம் தளர்வதில்லை. ஆமென், அல்லேலூயா. ஆமென், அல்லேலூயா. அப்ப அன்பு சகோதர சகோதரிகளே, எங்கள் உடல் அழிந்து கொண்டிருந்தாலும், ஹல்லேலூயா, அப்ப எங்கள் உடல் அழிந்து கொண்டிருந்தாலும் எங்கள் உள்ளார்ந்த இயல்பு நாளுக்கு நாள் புதுப்பிக்கப்பட்டு வருகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப நாளுக்கு நாள் நாம் உள்ளார்ந்த அந்த உள்ள இயல்பானது புதுப்பிக்கப்பட வேண்டும் என்றால் இயேசுவில் அன்பானவர்களே, நாம் நம்பிக்கையோடு வாழ வேண்டும். நான் நம்பிக்கையோடு வாழ வேண்டும் என்றால் ஒருவரை பற்றி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்ப அந்த அறிதல் முழுமையான அறிதலாக இருக்கின்ற பொழுது இயேசுவில் அன்பானவர்களே, நம்பிக்கை நம் உள்ளத்திலே எழுகிறது. நம்பிக்கை இருக்குமானால் அன்பு அங்கே பிறக்கிறது. அந்த அன்பு இருக்குமானால் அன்பு சகோதர சகோதரர்களே, அனைத்தையும் நாம் வெல்வோம். அன்பு சகோதர சகோதரர்களே, அதுதான் இறைவார்த்தைகள் நமக்கு பயணித்து தருகின்றது. 1 கொரிந்தியர் அதை தொடர்ந்து 17வது வசனத்தையும் 18வது வசனத்தையும் எடுத்து வாசிப்போம். அன்பு சகோதர சகோதரி, இன்னல்கள் மிக எளிதில் தாங்கக்கூடியவை, அவை சிறிது காலம் தான் நீடிக்கும்.
ஆனால் அவை ஈடு இணையற்ற மாட்சியை விளைவிக்கின்றன. அம்மாட்சி என்றென்றும் நிலைத்திருக்கும். நாங்கள் காண்பவற்றை அல்ல, நாங்கள் காணாதவற்றை நோக்கியே வாழ்கிறோம். காண்பவை நிலையற்றவை, காணாதவை என்றென்றும் நிலைத்திருப்பவை. ஆமென், அல்லேலூயா. ஆமென், அல்லேலூயா. அப்ப காணாதவற்றை நோக்கி நாம் பயணிக்கிறோம். அந்த காணாதவற்றை நாம் வாழ்க்கையாக வாழ்கின்ற பொழுது, அன்பு சகோதர சகோதரிகளே, அந்த காணாதவை என்றென்றும் நிலைத்திருப்பவை என்று விவிலியத்திலே வாசிக்கிறோம். அப்ப மற்றவை எல்லாமே நிலையற்றவை. அப்ப நம்முடைய வாழ்வு முடிந்து விட்டது என்றால் நாம் எதையுமே எடுத்துச் செல்வதில்லை. ஆமென், அல்லேலூயா. ஆனால் எப்பொழுது இறை வார்த்தைகளை நீங்கள் எடுத்துக்கொள்கிறீர்கள் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவரே மெஸ்ஸியா, அந்த மெஸ்ஸியாவுடைய வார்த்தைகளை நாம் எடுத்துக்கொள்கின்ற பொழுது அந்த வார்த்தைகள் உங்களுக்கு என்ன செய்கிறது? பரலோகத்துக்கு இட்டுச் செல்லும் அன்பு சகோதர சகோதரிகளே. அந்த வார்த்தைகள் உங்களை என்ன செய்கிறது? காணாதவையை நோக்கி என்றென்றும் நிலைத்திருக்க செய்கிறது. ஆமென், அல்லேலூயா. அப்ப நம்முடைய உடலானது அழிந்து கொண்டிருந்தாலும், அப்ப அழிந்து கொண்டிருக்கின்ற இந்த உடல், இதுல யாருக்காவது உங்களுக்கு சந்தேகம் இருக்கா அன்பு சகோதர சகோதரிகளே? என் உடல் அழியாத உடல், என்னோட உடலானது அழிந்து கொள்ளாத உடல் அல்லது அழியப்படாத ஒரு உடல் என்று யாருக்காவது சொல்ல முடியுமா அன்பு சகோதர சகோதரிகளே? முடியாது. நம் அனைவருடைய உடலானது அழியக்கூடிய உடலை நோக்கிதான் பயணித்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த ஆன்மாவானது அழியாத உணவாக நம்முடைய கரங்களில் தரப்பட்டிருக்கிறது. 3 யோவான் 1ஆம் அதிகாரம் 2வது இறை வார்த்தை எடுத்து வாசி. 3 யோவான் 1:2 சொல்லுகிறது. அங்கே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை வசனமானது 3 யோவான் 1:2 சொல்கிறது. அன்புக்குரியவரே, நீர் ஆன்ம நலத்தோடு இருப்பது போல் உடல் நலத்தோடு இருக்கவும் அனைத்தும் இனிதே நிகழவும் வேண்டுகிறேன். ஆமென், அல்லேலூயா. ஆமென், ஹல்லேலூயா. அப்ப நம்ம ஆன்ம நலத்தோடு இருப்பது போல் உடல் நலத்தோடு இருக்கணும் என்று வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். அப்ப ஆன்மா எப்படிப்பட்ட ஒரு நலத்துல இருக்கிறதோ, அங்க ஆன்மாவில் ஏதாவது ஒரு கோளாறு இருக்கிறது என்றால் இயேசுவில் பிரியமானவர்களே, அது நம்முடைய உடலில் அது பிரதிபலிக்கிறது. ஆமென், அல்லேலூயா. அது மருத்துவர்களால், வல்லுநர்களால், அறிவியல் அறிஞர்களால் அது நிரூபிக்கப்பட்ட உண்மை அன்பு சகோதர சகோதரிகளே. நமக்கு இப்ப கல்லீரல் உண்டாகிறது, வயிற்றிலே அல்சர் உண்டாகிறது, அல்லது காய்ச்சல் வருகிறது, அல்லது என்னென்ன நோய்கள் எல்லாமோ இருக்கிறது. இயேசுவில் அன்பானவர்களே, உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியதில்லை. அனைத்து நோய்களுமே அன்பார்ந்தவர்களே இந்த ஆன்மாவில் என்ன குறைவு வருகின்றதோ அந்த குறைவானது உடலிலே வெளிப்படுகிறது. ஆமென், அல்லேலூயா. அதுதான் வசனங்கள் சொல்கிறது. நீர் ஆன்ம நலத்தோடு இருப்பது போல் உடல் நலத்தோடு இருக்கவும் அனைத்தும் இனிதே நிகழவும் வேண்டுகிறேன். அப்ப அன்பார்ந்தவர்களே, அனைத்தும் இனிதே நிகழ வேண்டும் என்றால் அன்பு சகோதர சகோதரிகளே, 3 வேளையும் வயிறு முட்டை நம்ம சாப்பிடுறோம் இல்லையா? மன்னிச்சுக்கோங்க, இப்ப சொல்றேன், தப்பா எடுக்க கூடாது, என்னை சேர்த்துதான் சொல்றேன். அப்ப 3 வேளையும் நம்ம சாப்பிடுறோம். ஆனா அன்பு சகோதர சகோதரிகளே, அட்லீஸ்ட் குறைந்தது ஒரு நாளைக்கு ஒரு வார்த்தை, ஒரு இறை வார்த்தை, ஒரு ஆன்மீக உணவு நாம் எடுத்துக்கொள்கிறோமா? யாராலாவது நான் எடுத்துக்கொள்றேன் சிஸ்டர் அப்படின்னு சொல்ல முடியுமா அன்பார்ந்தவர்களே? ஒருவேளை சாப்பாடு சாப்பிடாம இருந்தாலே நமக்கு என்ன செய்யுது? நாம் தளர்ந்து போகிறோம், தளர்வடைகிறோம் இல்லையா? அப்படியே கரங்கி மயங்கி விழுந்துரும். அன்பு சகோதர சகோதரிகளே, நிலையற்றவை நோக்கியே நாம் பயணிக்கிறோம். அப்ப எப்படி ஆண்டவரே மெஸ்ஸியா, அவர் மீது எப்படி நம்ம அறிந்து கொள்ள முடியும்? அவரை நம்ம எப்படி பற்றி கொள்ள முடியும்? அவரில் எப்படி நிலைத்திருக்க முடியும்? சிந்திப்போம் அன்பு சகோதர சகோதரிகளே. எப்படி நாம் வாழ்வை நோக்கி பயணிக்க முடியும்? எப்படி நம்பிக்கை உண்டாகும்? எப்படி அன்பு? இதை உங்களுடைய குடும்பங்களிலும் நான் உங்களை சிந்திக்க அழைக்கிறேன் அன்பு சகோதர சகோதரி. நமது குடும்பங்களை எடுத்துக்கொள்ளும். நம்முடைய குடும்பங்களில் இருக்கின்ற சக உறவுகள், அனைத்து உறவுகள், மனைவியாக இருக்கட்டும், கணவனாக இருக்கட்டும், பிள்ளைகளாக இருக்கட்டும், அன்பு சகோதர சகோதரிகளே, அல்லது சகோதர சகோதரிகள், உடன்பிறப்புகள், அருகாமையில் இருப்பவர்கள், மற்றவர்கள், அவர்களை நாம் அன்பு செய்யவில்லை என்றால் அவர்களிடத்தில் நமக்கு என்ன இல்லை? நம்பிக்கை இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. அவர்களை நாம் நம்புகிறோம் என்றால் அவர்களை நாம் நேசிக்கிறோம் என்று விவிலியம் நமக்கு அடிக்கோடிட்டு காட்டுவதை நாம் ஏற்கனவே நாம் பகிர்ந்து கொண்டோம். ஆமென், ஹல்லேலூயா. அன்பு சகோதர சகோதரிகளே, நம்முடைய
நம்முடைய உடலானதும் நலத்தோடு இருக்கும். இப்போ ஒரு சிண்டெக்ஸ் எடுத்துக்கொள்வோமே, இதுல எங்கேயோ ஒரு ஓட்டை இருக்கு, அது உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியலன்னு வச்சுக்கோங்க. ஆனா தண்ணி லீக் ஆகுது உங்களுக்கு கண்டிப்பா அது தெரியுது. அல்லேலூயா. அதே போன்றுதான் அன்பு சகோதர சகோதரிகளே, நம்முடைய ஆன்மாவில் ஏதோ ஒரு லீக்கேஜ். அல்லேலூயா. அதை நாம் சரிப்படுத்துகின்ற பொழுது அந்த சிண்டெக்ஸிலும் அதே போன்று நாம் கண்டுபிடித்து அதை என்ன ஆகிறது, அது ஸ்டாப் ஆகிறது. அந்த லீக்கேஜ் ஸ்டாப் ஆகிறது. அந்த சிண்டெக்ஸ் என்ன செய்கிறது, நிறைவான தண்ணீரால் நிரப்பப்படுகிறது. அதே போன்றுதான் அன்பார்ந்தவர்கள். அடுத்து நாம் வாசிக்கின்ற பொழுது அன்பார்ந்தவர்களே, 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 20வது இறைவார்த்தை எடுத்து வாசிப்போம். 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 20வது இறைவார்த்தை சொல்கிறது, இறையாட்சி பேச்சில் அன்று செயல்பாட்டில் தான் இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. 1 கொரிந்தியர் 4:20 நாம் வாசிக்க கேட்டோம். இயேசுவே நன்றி, மரியே வாழ்க. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இறை ஆட்சி பேச்சில் அன்று செயல்பாட்டில் தான் இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. அப்ப என்னுடைய உங்களுடைய அந்த இறை ஆட்சியானது பேச்சில் வெளிப்படுகிறதா அல்லது செயல்பாட்டிலும் இருக்கிறதா என்று உங்களை ஒவ்வொருவரை சிந்திக்க அழைக்கிறேன் நான் பார்த்தவர்கள். அப்படி இருக்கிறது என்றால் ஆண்டவர் நிச்சயமாக உங்களை குறித்து மகிழ்ச்சி அடைகிறார், உங்களை ஆண்டவர் அன்பு செய்கின்றார் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை என்பார்கள். எப்பொழுது இந்த இறை ஆட்சி பேச்சில் மட்டுமே இருந்து செயல்பாட்டில் அல்லாமல் இருக்கிறது அன்பார்ந்தவர்களே, உங்கள் மகிழ்வானது என்ன செய்கிறது, நிறைவடையாது அன்பார்ந்தவர்களே. அப்ப நான் இன்றிலிருந்து நான் சிந்திக்கிறேன், என்னுடைய இந்த இறையாட்சியானது பேச்சில் இருக்கிறதா செயல்பாட்டிலும் இருக்கிறதா என்று சிந்தித்து அதன் வழியிலே நான் பயணிக்க உங்களை இந்த நேரத்திலே அழைக்கிறேன் அன்பார்ந்தவர்களே. அடுத்த வார்த்தையும் சூப்பரா இருக்கு சிஸ்டர். அடுத்த வார்த்தை 21, நான் திறம்போடு வர வேண்டுமா அல்லது அன்போடும் கனிவான உள்ளத்தோடும் வர வேண்டுமா? எதை விரும்புகிறீர்கள்? அடுத்த வார்த்தை. அல்லேலூயா. அன்பு சகோதர சகோதரிகளை, ரோமையர் 14ஆம் அதிகாரம் 17வது இறைவார்த்தை எடுத்து வாசிப்போம். ரோமையர் 14:17 சொல்கிறது. ரோமையர் 14ஆம் அதிகாரம் 17வது இறைவார்த்தை. இறையாட்சி என்பது நாம் உண்பதையும் குடிப்பதையும் அடிப்படையாக கொண்டது அன்று, மாறாக தூய ஆவி அருளும் நீதி, அமைதி, மகிழ்ச்சி ஆகியவற்றையே அடிப்படையாக கொண்டது. ஆமென். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. இந்த வார்த்தையின்படி அன்பு சகோதர சகோதரிகளே, நம்முடைய பயணமானது தூய ஆவி அருளும் நீதி, அமைதி, மகிழ்ச்சி ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டது என்றால் அன்பார்ந்தவர்களே, நம்முடைய பயணம் அருமையாக எப்படிப்பட்டதாக இருக்கும் என்றால், ஒவ்வொரு நாளும் ஒரு டே சிந்திங்களேன், ஒவ்வொரு நாளையும் காலையிலிருந்து தூங்க போற வரைக்கும் அன்பு சகோதர சகோதரிகளே, என்னுடைய பயணம் இப்படியாக தூயாவி அருளும் நீதி, அமைதி, மகிழ்ச்சி ஆகியவற்றை அடிப்படையாக கொண்ட ஒரு பயணமாக என்னுடைய அந்த நாட்கள் இருக்கின்றதா, அல்லது இதே மாதிரி உண்பதையும் குடிப்பதையும் அப்படிப்பட்ட அடிப்படையாக கொண்டதாக என்னுடைய அந்த ஒவ்வொரு நாளும் டே பை டே இருக்குதா என்று சிந்திக்க அழைக்கிறேன் அன்பு சகோதர சகோதரிகளே. ஒவ்வொரு நாளுமே நம்ம என்ன செய்யறோம், காலையில என்ன சாப்பிடலாம், மத்தியானம் என்ன சாப்பிடலாம், நைட் என்ன சாப்பிடலாம், அதை நோக்கி இருக்கிறோம். எனக்கு இன்னைக்கு அது சாப்பிடணும், நாளைக்கு என்ன சாப்பிடணும், அப்படி எல்லாம் பயங்கர எக்ஸ்பெக்டேஷனோட என்ன செய்யறோம், அது சாப்பிடணும், இது சாப்பிடணும், அப்படி செஞ்சு சாப்பிடணும், இப்படி செஞ்சு சாப்பிடணும், அப்படி எல்லாம் சிந்திக்கிற அந்த உள்ளம், அந்த சிந்தனை அதற்கு மாறாக அன்பு சகோதர சகோதரிகளே, ஒருவருக்காக நான் செபிக்கணும், இந்த நேரத்தை நான் ஒதுக்கி செபிக்கணும், இவங்களுக்கு நான் இப்படி செய்யணும், அவங்களுக்காக நான் அப்படி செய்யணும், இல்ல நான் பைபிளை வாசிக்கணும், உள்ளம் சுத்தப்படட்டு, நான் இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும், மற்றவர்கள்ட்ட என்னுடைய அன்பை பகிர்ந்து கொள்ளணும், அவர்களை அறிய முயற்சிக்கணும், ஆண்டவர் இயேசுவை அறிய முயற்சிக்கணும் அப்படின்னு நம்ம முயற்சி பயணம் ஓடுகிறது அன்பு சகோதர சகோதரிகள். சிந்தித்து பாருங்க அன்பார்ந்தவர்கள், ஒவ்வொரு நாளும் இந்த உலகத்தின் போக்கிலாகத்தான் நம்முடைய நாள் டே பை டே செல்கிறது அன்பார்ந்தவர்களே.
அப்படியே மாற்றப்பட்ட ஒரு புதுப்பிக்கப்பட்ட வாழ்வாக நாம் வாழுகின்ற பொழுதுதான் நாம் ஆண்டவரே மெசியா அவரை பற்றி நாம் அறிந்து கொள்ள முடியும். நற்செய்தி நூலை வாசிக்கிறோம், உள்ளத்தின் நிறைவே வாய் பேசும் என்று. ஆமென், ஹல்லேலூயா. அப்ப உள்ளத்தின் நிறைவே வாய் பேசும் என்றால் இந்த உள்ளத்தில் கெட்ட வார்த்தை இருந்தா வெளியே என்ன வரும்? கெட்ட வார்த்தை தான் வரும். இந்த உள்ளத்துல இறை வார்த்தை இருந்ததுன்னா வெளியில என்ன வரும்? அன்பு சகோதர சகோதரிகளே, இறை வார்த்தை வரும். வருமா வராது அன்பு சகோதர சகோதரிகள்? கண்டிப்பா வரும் சிஸ்டர். அப்ப அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த உள்ளத்தில் வக்கர புத்தி அல்லது பொறாமை குணம், வஞ்சக குணம் அல்லது தீமையை நோக்கி பயணிக்கிற ஒரு எண்ணம், அவனுக்கு எடுக்கணும், இவளுக்கு எடுக்கணும், அவனை பகைக்கணும், இவனை பகைக்கணும், முன்னேற விடக்கூடாது, அப்படி இப்படி இந்த உலக போக்கிலான தீமையான காரியங்கள் இந்த உள்ளத்தில் நிறைந்திருக்குமே. ஆனால் அந்த சகோதர சகோதரிகளே, அதுதான் என்ன செய்யும்? உள்ளத்தின் நிறைவே வாய் பேசும் என்று சொன்ன வார்த்தையின்படி உள்ளத்தின் நிறைவே என்ன செய்யும்? வாய் பேசும். ஆமென், ஹல்லேலூயா. அப்ப வார்த்தைகள் நம்முடைய உள்ளத்தில் இருக்கின்றதால் கரண்டு போயிட்டு. அப்ப வார்த்தைகள் நம்முடைய உள்ளத்தில் இருக்கிறது என்றால் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அது நம்ம என்ன செய்யும்? ஆண்டவரை நோக்கி, இல்லையா? அந்த வசனத்திலே நாம் வாசிக்க கேட்டது போல, எப்படி காணாமல் போன அந்த இளைய மகன் ஊதாரி மைந்தன் தந்தை உலகத்தை நோக்கி பயணித்தான், இல்லையா? எப்பொழுது அந்த உலகத்தை விட்டு, ஆமென், ஹல்லேலூயா, அந்த உலகத்தை விட்டு தந்தையை நோக்கி பயணித்தானோ அங்கே அவன் வாழ்வை பெற்றுக் கொண்டான் என்று பார்க்கிறோம். அதே போன்றுதான் அந்த தந்தையை அறிய அவன் முயற்சிக்கிறான், அவன் சிந்திக்கிறான். அந்த நாட்களில், அந்த பாடுபட்ட நாட்களில் எல்லாம் அந்த இளைய சகோதரன் சிந்திக்கிறான், எப்படி நான் என் தந்தையோடு இருந்த பொழுது இப்படி எல்லாம் இருந்தேனே, அங்கு ஒரு குறைவும் இல்லையே, இல்லையா? ஆமென், ஹல்லேலூயா. திருப்பாடல்கள் 34:10 நாம் வாசிக்கிறோம், ஆண்டவரை நாடு, சிங்கக்குட்டிகள் உணவின்றி பண்டிகை கிடைத்தாலும் ஆண்டவரை தேடுவதற்கு ஒரு நன்மை குறைபடாது. ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவரை நாடுவோருக்கு நன்மை ஏது குறையாது. ஆமென், ஹல்லேலூயா. எல்லாருடைய வாழ்க்கையில குறைவுகள் உண்டு அன்பு சகோதர சகோதரி. யாரும் அனைத்தும் தெரிந்தவர்கள் அல்ல, அனைத்தும் பிறந்தவர்களும் அல்ல. ஆமென். அவர் எப்பொழுதும் ஆண்டவரை நோக்கி பயணிக்கிறவர்களாக, இந்த உலகத்தை விட்டு, சற்று ஆழமாக சிந்திக்க அழைக்கிறேன் பார்ந்தவர்கள், இந்த உலகத்தை விட்டு ஆண்டவர் எல்லாம் வல்ல இறைவன் தந்தையை நோக்கி, ஆண்டவரே மெசியா அவரை நோக்கி நாம் எப்பொழுது அவரை நோக்கி பயணிக்கிறோமோ அப்பொழுது நமக்கு வாழ்வு. அப்பொழுது நாம் அவரை பற்றி அறிந்து கொள்ள முடியும். அறிந்து கொள்கின்ற பொழுது என்ன உண்டாகிறது? நம்பிக்கை உண்டாகிறது. நம்பிக்கை நம் உள்ளத்தில் இருக்கிறது என்றால் நாம் ஆண்டவரை நேசிக்கிறோம். அது நபராக இருக்கட்டும், நம்முடைய ஆண்டவர் இயேசுவாக இருக்கட்டும், நம்முடைய பிள்ளைகளாக இருக்கட்டும், உறவுகளாக இருக்கட்டும், சகல அக்கம் பக்கத்தினராக இருக்கட்டும். அன்பு சகோதர சகோதரி, இன்றைய நாளிலே ஆண்டவர் நமக்கு தருகின்றார், நீ ஒருவரை நம்புகிறாய் என்றால் நீ அவரை நேசிக்கிறாய். நீ எப்பொழுது ஒருவரை நம்பவில்லையோ அவர்களை நீ என்ன செய்யல? அன்பு செய்யல, நேசிக்கலன்னு அர்த்தம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப அன்பு சகோதர சகோதரர்களே, ஆண்டவரை நோக்கி பயணிக்கின்ற பொழுது நமக்கு கிடைக்கின்ற ஆசீர்வாதங்கள் என்னவென்று நாம் பார்த்தோம், இல்லையா? அன்பான சகோதர சகோதரர்களே, அப்ப ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார் என்றால் அவரை நோக்கி நாம் பயணிக்கிறோம். எப்பொழுது இருள், இல்லையா அன்பு சகோதர சகோதரர், இருள் இருக்கிற இடத்துல ஒளி இருக்குமா அன்பு சகோதர சகோதரிகளே? நிச்சயம் இருக்காது, இல்ல, இல்லையா? அப்போ அந்த இருள் இருக்கிற இடத்தில் என்ன தேவையாக இருக்கிறது? ஒளி தேவையாக இருக்கிறது. அந்த ஒளி ஆண்டவர் இயேசுவாக இருக்கின்றார் என்றால் நாம் ஏன் அந்த ஒளியை அந்த ஒளியை நோக்கி பயணிக்கின்ற பொழுது நம்முடைய இருளானது என்ன செய்கிறது? அகன்று போகிறது. அங்கே ஒளி என்ன செய்கிறது? உண்டாகிறது. அப்ப நீங்க அன்பு சகோதர சகோதரிகளே, எப்பொழுது ஒளியாக மாறுகிறீர்களோ அப்பொழுது என்ன செய்கிறது? அந்த இருள் இருக்கிற இடமெல்லாம் நீங்கள் செல்கிற இடம், நீங்கள் ஒளியாக இருக்கிறீர்கள் என்றால் இருள் இருக்கிற இடத்தில் நீங்கள் போகும் பொழுது அந்த இருளானது என்ன செய்கிறது? வெளிச்சமாக, ஒளியாக. ஹல்லேலூயா. அப்ப அன்பு சகோதரர்களே, நாம் ஒளியாக மாற வேண்டும் என்றால் நம்மிடத்துல என்ன வேண்டும்? இறை வார்த்தை வேண்டும். அந்த இறை வார்த்தை நம்மிடத்துல இருக்கின்ற பொழுது அந்த இருள் அகலுகிறது. ஒளி என்ன செய்கிறது? பிறப்படுத்து அங்கே ஒரு பிரகாசத்தை தருகிறது. அதனால்தான் அன்பு சகோதர சகோதரிகளே, எது எந்த இடத்துக்கு தேவையோ அதுவாக நீங்களும் நானும் மாறும் பொழுது அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் என்ன செய்கிறோம்? அந்த இடத்திலே நாம் இறையாட்சியை நோக்கி பயணிக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. நாம் மிகுந்த கனி கொடுக்கிறவர்களாக மாறுகிறோம். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் விரும்புவதும் அதுதான். நம்ம ஒவ்வொருவரிடத்திலும் ஹல்லேலூயா
சோதரமானவரே, ஆண்டவர் விரும்புவதும் கரண்ட் இல்லாததுனால கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஆண்டவர் விரும்புறதும் கூட என்னவாக இருக்கிறது அன்பு சகோதர சகோதரிகளை, நாம் ஒவ்வொருவருமே மிகுந்த கனி கொடுக்க வேண்டும். அப்ப மிகுந்த கனி கொடுக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? இப்படியாக எல்லாவற்றையும் நாம் ஃபாலோ பண்ணும்போது, வழிமுறைகள் அனைத்தையும் பின்பற்றுகிற பொழுது அன்பு சகோதர நாமும் அந்த இறையாட்சியை என்ன செய்கிறோம்? பயணிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப அன்பு சகோதர சகோதரிகளே, தானியேலை எடுத்து பாருங்கள் அன்பு சகோதர சகோதரிகளே. தானியேல் நூல் 3ஆம் அதிகாரம் 96வது இறைவார்த்தை ஒருவர் எடுத்து வாசிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தானியேல் 3ஆம் அதிகாரம் 96வது இறைவார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. தானியேல்: ஆதலால் சாத்ராக்கு, மேசாக்கு, ஆபேத்நேகோ ஆகியோரின் கடவுளுக்கு எதிராக பழி சொல் கூறும் எந்த இனத்தவனும், எந்த நாட்டவனும், எந்த மொழியினனும் கண்டம் துண்டமாக வெட்டி போடப்படுவான். அவனுடைய வீடும் தரைமட்டமாகப்படும். இதுவே என் ஆணை. ஏனெனில் இவ்வண்ணமாய் மீட்கின்ற ஆற்றல் படைத்த கடவுள் வேறொருவரும் இல்லை என்று வியந்துரைத்தான். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப அப்படிப்பட்ட ஒரு சான்று இல்லையா, நம்ம போன செய்தியில கூட அந்த சான்று இல்லையா, அந்த சாட்சி பற்றி நம்ம பார்த்தோம் இல்லையா அன்பார்ந்தவர்களே. அப்ப ஆண்டவர் இயேசுவே மெஸ்ஸியா என்று நாம் அறிக்கை செய்ய வேண்டும் என்றால் அவரை பற்றி நாம் என்ன செய்ய வேண்டும்? இறை வார்த்தைகளை ஆர்வம் உள்ளவர்களாக இல்லையா. நாம் 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 1, 2, 3 வாசிக்கிறோம் இல்லையா, இறை வார்த்தை என்ற பாலை அருந்துவதற்கு ஆர்வம் உள்ளவர்களாய் இருங்கள் என்று. அப்ப அந்த வசனத்தின் வார்த்தையின்படி ஹல்லேலூயா நாம் ஆர்வம் உள்ளவர்களாக இருக்கிறோம். அன்பு சகோதர சகோதரிகளே, சிந்தித்து பாருங்கள். நான் சொல்லல, நானும் சிந்திக்கிறேன், நீங்களும் சிந்திங்க. இறை வார்த்தை என்ற பாலை அருந்த ஆர்வம் உள்ளவர்களாய் இருங்கள் என்று வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையின்படி நான் இறை வார்த்தை என்ற பாலை அருந்த ஆர்வமுள்ளவனாய் நான் இருக்கிறேனா என்று சிந்திக்க இன்றைய நாளிலே உங்களுக்கு அழைப்பு விடுக்கின்றார் இயேசுவில் பிரியமானவர்களே. அப்போ இவர் சாட்சியம் பகிர்ந்தார். இந்த சாத்ராக்கு, மேஷாக்கு, ஆபேத்நேகோ ஆகியோரின் கடவுள் தான் என்ன செய்த? மீட்கின்ற ஆற்றல் படைத்த கடவுள் வேறு ஒருவரும் இல்லை என்று வியந்துரைத்தானா. ஹல்லேலூயா. அப்ப நம்முடைய கரங்களில் என்ன தந்திருக்குது? கையில வெண்ணெய வச்சுக்கிட்டு நெய் கலையிற கதையா? ஏதாவது ஒரு சோகம் வந்துடக்கூடாது, ஏதாவது ஒரு நஷ்டம் வந்துடக்கூடாது, ஏதாவது ஒரு நோய் வந்துடக்கூடாது இல்லையா, ஏதாவது ஒரு கட்டுகள், ஏதாவது ஒரு போராட்டங்கள் வந்துடக்கூடாது. அப்படியே அசைச்சு பாக்குறாங்க. யார? ஆண்டவர் இயேசுவை. உண்மையிலே அவர் மீட்கின்ற ஆற்றல் படைத்த கடவுளா என்று சிந்தித்து பாருங்கள் அன்பு சகோதர சகோதரிகளே. நாம் ஆண்டவரையே சோதிக்கிறோம். அப்ப சோதிக்கிறோம் என்றால் அவர் மேல என்ன இல்லை? நமக்கு நம்பிக்கை இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் என்ன செய்கிறோம்? மீட்கின்ற ஆற்றல் படைத்த கடவுள் அவர் ஒருவரே மெஸ்ஸியா என்ற அந்த உணர்வு நம் உள்ளத்தில் இல்லை என்றால் நம்ம என்ன செய்வோம்? அங்க ஓடுவோம், இங்க ஓடுவோம். விவிலியத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது இல்லையா, இறுதி காலத்தில் அங்கே அற்புதம் நடக்கிறது, இங்கே அற்புதம் நடக்கிறது, அங்கே போவார்கள், இங்கே போவார்கள் என்று. ஹல்லேலூயா. அதே போன்றது அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் போகிறோமா என்று சிந்திப்போம். போகிறீர்கள் என்றால் அதை சற்று மாற்றமுள்ள சிந்தனையாக, எப்படி இந்த மன்னன் வியந்துரைத்து கட்டளையிட்டானோ, வியந்துரைத்து இப்படி ஒரு வார்த்தைகளை அறிக்கை செய்தாரோ அன்பு சகோதர சகோதரிகள், ஆண்டவரை நம்புகிற பிள்ளைகளாக இருக்கிறோமா? சிந்திப்போம். ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அந்த ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருந்து கொண்டே அவரை சோதிக்கிறவர்களாக இருக்கிறோமா? சிந்திப்போம் அன்பு சகோதர சகோதரிகளே. அல்லது அந்த ஆண்டவரை நான் சோதிக்கல, என்ன வந்தாலும் இல்லையா, எனது நேசர் என்னோடுண்டு, இனியும் வெட்கம் எனக்கு இல்லை, எனது நேசர் என்னில் உண்டு, இனியும் தோல்வி எனக்கு இல்லை.
ஆமென். ஹல்லேலூயா. அப்ப அந்த ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார், மீட்கின்ற ஆற்றல் படை இருக்கிறார். அவரே மெஸ்ஸியா என்ற சிந்தனை உள்ளத்தில் இருக்குமானால் அவரை நாம் நம்புகிறோம் என்றால் நானும் நீங்களும் ஆண்டவர் என்ன செய்கிறோம்? இயேசுவை அன்பு செய்கிறோம். அப்ப இந்த ஒரு மைனூட்டான காரியங்களை நான் சிந்திக்க அழைக்கிறேன் நம்ம சகோதர சகோதரர்களே. இப்படிப்பட்ட காரியங்கள், தடுமாற்றங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது என்றால் ஆண்டவரை சோதிக்கிறோம். அப்ப சோதிக்கிறோம் என்றால் ஆண்டவர் மேல் நமக்கு என்ன இல்ல? நம்பிக்கை இல்ல. அது ஆண்டவர் இயேசுவாக இருக்கட்டும், நம்முடைய கணவராக இருக்கட்டும், நம்முடைய மனைவியாக இருக்கட்டும், பிள்ளைகளாக இருக்கட்டும், உறவுகளாக இருக்கட்டும், யாரானாலும் நம்ம சகோதர சகோதரி. ஹல்லேலூயா. அப்ப அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை இல்லையா? அந்த உண்பதையும் குடிப்பதையும் இந்த உலக பிரகாரமாக இருக்கிறேனா, அல்லது உண்மை, மகிழ்ச்சி, நீதி அதை நோக்கி நான் பயணிக்கிறேனா என்று சிந்திக்க அழைக்கிறேன் அன்பு சகோதர சகோதரிகளே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 1 கொரிந்தியர் 10:23 எடுத்து வாசிப்போம். 1 கொரிந்தியர் 10:23. ஹல்லேலூயா. 1 கொரிந்தியர் 10:23 நாம் வாசிக்கிறோம். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் செய்ய உரிமை உண்டு, ஆனால் எல்லாம் நன்மை தரக்கூடியவை அல்ல. எல்லாவற்றையும் செய்ய உரிமை உண்டு, ஆனால் எல்லாம் வளர்ச்சி தரக்கூடியவை அல்ல. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. அன்பு சகோதர சகோதரிகளே, வசனத்திலே அழகா சொல்லிருக்கார் ஆண்டவர், எல்லாவற்றையும் செய்யுங்க, அதுக்கு உங்களுக்கு உரிமை தரப்பட்டிருக்கு. அப்போ சகோதரி, நான் டிவி பார்க்கலாமா, நான் சினிமா பார்க்கலாமா, நான் சீரியல் பார்க்கலாமா, இல்லையா, நிறைய ஸ்டோரி பார்க்கலாமா, அது செய்யலாமா, இது செய்யலாமா, கேம் விளையாடலாமா, இல்லையா, நிறைய என்னுடைய ஒரு அறிவின் நாலேஜ் படி நான் சொல்றேன், தப்பா எடுக்க கூடாது அன்பு சகோதர சகோதரிகளே. அதுக்காக இப்படி ஒரு சகோதரி வந்து இதை பார்க்கலாம், அதை பார்க்கலாம், அப்படி செய்யலாம், இப்படி செய்யலாம் சொன்னாங்கன்னு அப்படி இது பண்ணிட்டு இருக்க கூடாது. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வசனங்களை சற்று ஆழமாக சிந்திக்க அழைக்கிறேன் அன்பு சகோதரி. எப்பொழுது நாம் இப்போ நியூஸ் பாக்குறீங்கன்னா அந்த நியூஸ் பார்ப்பதன் மூலம் நமக்கு ஒரு பயன் இருக்கிறது இல்லையா? எதை பார்த்தாலுமே அந்த தீமையை விட்டு நன்மையை எடுத்துக்கோ உள்ளம் இருக்கிறது என்றால் இந்த வசனத்தின்படி எல்லாவற்றையும் செய்ய உரிமை உண்டு. ஆமென். ஹல்லேலூயா. ஆனால் எல்லாம் நன்மை தரக்கூடியவை அல்ல என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப எது எனக்கு நன்மை தரக்கூடியவை அல்லவோ அதை என்ன செய்ய வேண்டும்? நாம் தவிர்க்க வேண்டும். ஹல்லேலூயா. அதைத்தான் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப எல்லாவற்றையும் செய்ய நமக்கு உரிமை தருகின்றார், ஆனால் எல்லாமே வளர்ச்சி தரக்கூடியவை அல்ல. இப்ப நம்ம சினிமா பார்த்துட்டே இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், பார்க்க கூடாதுன்னு சொல்லல, பாருங்கன்னு சொல்லல, ரெண்டுமே சொல்லிருக்காரு. ஹல்லேலூயா. அப்ப நீங்க பாக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, அதுல என்ன வரும்? உங்களுக்கு ஈர்ப்பு வரும், ஆசை வரும், இன்னொரு படம் பார்க்கணும், இன்னொரு கதை பார்க்கணும், இன்னொரு தொடர்ந்து பார்க்கணும், வரும். இயேசுவில் அன்பானவர்களே, அவ எல்லாவற்றையும் நாம் என்ன செய்ய வேண்டும்? ஒதுக்கி தள்ளிண்டு இந்த உலகத்தை விட்டு ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே மெஸ்ஸியா என்று அவரை நம்பி அவரை நோக்கி பயணிக்கின்ற பொழுது அன்பார்ந்தவர்களே, நமக்கு என்ன உண்டு? வாழ்வு உண்டு. ஆமென். நாம் ஜெபிப்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரை, துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரை, ஒன்றுக்கும் உதவாத இந்த பயனற்ற ஊழியக்காரியாகிய என்னையும் ஆண்டவரை உம்முடைய ஊழியத்திற்கென்று அப்பா பெயர் சொல்லி அழைத்து என்னை கொண்டு அப்பா இந்த பரிசுத்தம் இல்லாத நாவை கொண்டு, ஹல்லேலூயா, இந்த பரிசுத்தம் இல்லாத ஆலயத்தை கொண்டு, ஹல்லேலூயா, நீங்கள் இத்தனை இறைவார்த்தைகளை அப்பா நாவின் மூலம் அன்று எசாயாவின் நாவை தீப்பொறி கொண்டு தொட்டது போல அப்பா, ஹல்லேலூயா, பரிசுத்த வார்த்தைகளை ஆண்டவரே என் நாவில் இந்த அடியவளின் வாயில் வைத்தப்பா இறை வார்த்தையை அழைக்க கொடுக்க அப்பா, அழைத்தீரை, பணித்தீரை, ஹல்லேலூயா, செயல்படுத்தினீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. இன்றைய நாளிலே அப்பா நீர் எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும், இந்த கூடுகையில் வந்த ஒவ்வொருவருக்கும் உடைய இறை வார்த்தைகளை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்து, அந்த இறை வார்த்தையின்படி நான் இருக்கிறேனா, நடக்கிறேனா, இனியும் நடப்பேனா, நடக்க மாட்டேனா என்ற சிந்தனையும் எங்கள் உள்ளத்தில் தந்து, ஹல்லேலூயா அப்பா, எங்களை பயணிக்க செய்ததற்காக நன்றி அப்பா. இதோடு விட்டு விடாமல் 100 மடங்கு பலன் கொடுக்க செய்கிற மகளாக, மகனாக எசாயா 10:11 படி
அப்ப முளை அரும்பி வளரச் செய்து அப்பா விதைப்பவனுக்கு விதையை உண்பவனுக்கு உணவை கொடுக்காமல் அங்கு திரும்பி செல்வதில்லை என்று சொன்னீர் அப்பா. அவ்வாறே நாங்கள் பெற்றுக்கொண்ட வார்த்தைகள் அப்பா உண்மையாக பெற்றுக்கொண்ட வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ஆண்டவரை அப்ப வெற்றியை நோக்கி வாழ்வை நோக்கி பயணிக்க கிருபை செய்ய போகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. வந்த ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்ததற்காக, ஒவ்வொரு குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதித்ததற்காக அப்பா 1 கொரிந்தியர் 13:10 நிறைவானது வரும் பொழுது அரை குறையானது அனைத்தும் ஒளிந்து போம். ஆமேன். ஹல்லேலூயா. வார்த்தையின் ஆசீர்வாதங்களால் அப்பா உம்மால் அழைக்கப்பட்ட அப்ப தூய மக்களினராகிய உரிமை பெயர் பெற்ற மக்கள் அரச குருக்களின் குழுதினராக அழைக்கப்பட்ட ஒவ்வொரு குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதித்து இந்த குடும்பங்கள் நிறைவான நீர் கடந்து சென்று அரை குறையானது அனைத்தையும் ஒழித்துப்படும் கிருபை செய்ததற்காக நன்றி செலுத்தி எல்லா துதிக்கனம் மகிமையும் ஒவ்வொருவருக்கு மட்டுமே செலுத்துகிறேன். அப்பா தந்தை எங்கள் சுபங்களும் ஜீவனும் பரிசுத்தமும் உள்ள நல்ல தந்தையே. ஆமேன் 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 ஆமென் ஆமென்.